டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், என் அண்ணனை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நாங்க அவனை எங்க கூட்டிட்டு போவோம்? உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா நான் இப்ப இதை செய்யலன்னா எங்க மேனேஜ்மெண்ட் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சொல்றீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க டாக்டர். பேஷண்ட் ராமச்சந்திரனை இமிடியேட்டா டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. டாக்டர், அவருக்கு பல்ஸ் வர வர ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணா கிரிட்டிக்கல் ஆயிடும். ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு டாக்டர். புரியுதுமா. என்ன பண்ண சொல்ற? டாக்டர், டாக்டர், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர், என் அண்ணனை எப்படியாவது காப்பாத்துங்க. அவர் காவேரி டெக்ஸ்டைலோட ஓனர். எத்தனையோ பேருக்கு அவர் வாழ்க்கை கொடுத்திருக்காரு, எத்தனையோ பேரை காப்பாத்தி இருக்காரு. இன்னைக்கு எங்க நிலைமை சரியில்லை. என் அண்ணனை கைவிட்டுறாதீங்க. அவர் உயிரை காப்பாத்துங்க டாக்டர். எந்திரிங்க, முதல்ல எந்திரிங்க. என்ன கூப்பிட்டு ஒண்ணும் ஆக போறது. நீங்க எந்திரிங்க. டாக்டர், என் ஒய்ஃப் பணத்தோட வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, அதுக்குள்ள வந்துருவா. டாக்டர், பே பண்ணியாச்சு. இந்தாங்க. இனி நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஓகேமா, நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். நர்ஸ் வாங்க. ரொம்ப நன்றிமா. தெய்வம் மாதிரி வந்து என் அண்ணனை காப்பாத்துன. நீ நல்லா இருப்ப. நீங்க அத்த, இவங்க தான் மது, மாறனோட ஃப்ரெண்டு, நம்மளோட இன்வெஸ்டர். இந்த உதவியை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். ஐயோ பரவாயில்லம்மா, இருக்கட்டும். மரா, காது கேக்குதா கேட்கலையா எனக்கு? ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ன பெருசா நம்ம தப்பு பண்ணிட்டோம்? ஏய், என்னவோ விட்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நான் உன் கண்ணு முன்னாடி நிக்கிறது தெரியல, அப்படி என்ன சின்சியரா எழுதிட்டு இருக்க? அவனுக்கு 1008 வேலை, உன்னை கவனிச்சிட்டு இருக்கிறது தான் வேலையா? அப்படி என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என்னடா கிறுக்கிட்டு இருக்க? கிறுக்கல, யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் கோடு போடும் போது தான் கொஞ்சம் யோசனை புதுசா வரும். மரா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீ தான் உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. உனக்கு இதுல ஏதாவது சீரியஸ்னஸ் தெரியுதா? ஸ்ட்ரைக் நேரத்துல பெரிய மாதிரி ஆட்டோ எடுத்துக்கிட்டு சரக்கு டெலிவரி பண்ண போறேன் ரிஸ்க் எடுத்துருக்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா யாரு பதில் சொல்றது? என்ன விட்டா ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பண்ற. அப்படியே வெச்சன்னா பின் அக்கறை இல்லாம உன்னெல்லாம் அந்த ஆட்டோ ரேஸுக்கு போன அன்னைக்கே கட்டி வச்சு 4 வெளுத்து இருந்தானே நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு தெரிய மாட்டேன். வெளுப்பியா? ஏய், நட கசக்கி போட்ட சட்டையா இல்ல கந்தலான லுங்கியா? பெருசா வெளுப்பாராம்ல, வெளுப்பாரு. அப்படியே புருஷன் மாதிரியே பேசுவான். இந்த பார், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. புருஷன் மாதிரி பேசுறேனா? ஏய், நான் உன் புருஷன் தாண்டி. உன்னை தொட்டு தாலி கட்டினவன். நீ தாலி கட்டும் கதை தான் எல்லாருக்குமே தெரியுமே, போடா. ஆய், பழசு இழுக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்படி இருக்கிறவ தாலி கழட்டி வச்சுட்டு போக வேண்டியதானே? கூட சேர்ந்து அதுக்காக மரியாதை கொடுத்தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆமா ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஓமா? நல்லதோ கெட்டதோ உனக்கு என்ன நடந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு தான் ஆகும். இங்க பாரு,
சும்மா தேவையில்லாததான் பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத. அத தேடி உனக்கு பிடிச்சிருக்கல உன் ஃப்ரெண்டு. அவ வந்து காசு கொடுப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் ஏன் தெரு அலைய போறேன்? ஏய் என்ன ரொம்ப ஓவரா கொனட்ற? பின்ன மாமா உயிருக்கு ஆபத்து, பணம் தேவைப்படுதுன்னு தெரியுதுல. அந்த அவசரத்துக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணேன். அத புரிஞ்சுக்காம அதட்டுவானும்ல. அதை என்கிட்ட சொல்லணும்ல. நீ எங்க போன என்ன ஆனன்னு எதுவும் தெரியாம நான் அங்க பதறிட்டு நிக்கணுமா? சரி சரி, அதான் ஒண்ணும் ஆகல, விடு. இங்க பார், இனிமே என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அப்படிலாம் சத்தியம் பண்ணி தர முடியாது, போ. எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்வேன். ஒவ்வொருத்துக்கும் உன்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு, நான் என்ன செஞ்சாலும் பிரச்சனையே வந்தாலும் கூட நிக்கிறது தான் உன்னோட கடமை, புரியுதா? ஏய் ஏய், புரிஞ்சுச்சுன்னா இப்படி ஆட்டு, புரியலனாலும் பரவாயில்ல, இப்படி தலைய ஆட்டணும், சரியா? மென்டல். புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்தா. எல்லாம் தாளை எடுத்து என்ன பண்ணி தொலைறது? எப்படிப்பட்டாலும் தெரிஞ்சுதான் தாலி கட்டணும். அனுபவிச்சுதான் ஆகணும். சார், சொல்லுங்க மேடம். இதே மாதிரி எனக்கு தெரியாம நீ எந்த வேலையும் பண்ற வேலையை வச்சுக்காத, சரியா? அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏய், இது என்னடி அநியாயமா இருக்குது? உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுவ, நான் என் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாதா? உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். ஆமா, நீ இன்னும் ஃபேமிலி கமிட்மெண்ட்குள்ளே வரல ராஜா. புரியலனா என்னடா பண்றது? எல்லா குடும்பத்திலயும் பொண்டாட்டிக்கு ஒரு சட்டம், புருஷனுக்கு ஒரு சட்டம் தான். ஏன் சட்டத்தை நீ எடுத்துக்க முடியாது. பார்த்து நடந்துக்கோ, சரியா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரி. அப்படிதான் நடந்துப்பேன்.